தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சித்தரோட வழிபாடு என்ன? சட்டைநாதர் சித்தர். இவர் யார்? மிருகசீரிட நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்திற்கான சித்தர். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா, மேஷராசி அஸ்வதி நட்சத்திரத்துலேருந்து ஒவ்வொரு பாதத்திற்கும் நம்ம விரிவான முறையில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் நம்ம டீமில் சொல்லி கீழையும் நம்ம லிங்கை பேஸ்ட் பண்ணியிருக்கோம். தாராளமாக அதை பார்த்து பயனடைங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் அந்த மாதிரி மேஷராசிலேருந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் வரைக்கும் வரக்கூடிய நபர்கள் இருந்தாலும் அந்த லிங்கை பார்த்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும். இது எதுக்காக இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தனக்கு இல்லாமல் அடுத்தவர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு நல்லதை செஞ்சுட்டு போனவங்க. அதனால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யவே சித்தர்கள் வந்து உங்கள் மேலே அன்பு காட்டுவாங்கன்றதை நீங்கள் இந்த இடத்துல ஆழமாக புரிஞ்சுக்கணும். இவரோட ஜீவசமாதி எங்கே இருக்குது? சீர்காழியில் இருக்குது. இப்போ அந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய ஜீவசமாதியில் மட்டும்தான் சித்தர் இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ அவர் எங்கெல்லாம் இருக்கார்? அவர் தூணில் இருக்கார், துரும்பில் இருக்கார் அப்படின்னு நம்ம சுவாமிக்கு சொல்கிறோமோ, அதே மாதிரி தான் சித்தர்கள் சூட்சும நிலையில் எங்கே வேணால் உங்கள் கூட இருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் பக்கத்துலேயே கூட உட்காந்துருப்பாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த ஸ்தூல நிலையை நேராக பார்க்கலாம், சூட்சும நிலையை நேராக பார்க்க முடியாத அன்பர்களே. அப்படிங்கும்போது இந்த சூட்சும நிலையை நீங்கள் எப்போ உணர்றீங்களோ, நீங்கள் அந்த சித்து நிலையை நீங்கள் உணரவே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பல தோஷங்கள் உங்களை விட்டு போயிடுதுங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் ஜீவசமாதிக்கு போக முடியலை, சீர்காழிக்கு போக முடியலை, அப்போ நம்ம வீட்டில் இருந்தே வழிபடலாமா? தாராளமாக வழிபடலாம். அதே மாதிரி சித்தர்களோட வழிபாடுகளை வீட்டில் வச்சு பண்ணலாமா? தாராளமாக வழிபடலாம். இதில் எந்த ஒரு பயமும் வேண்டாம். அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதையே வந்து தாந்திரிக ரீதியாக ஒரு வழிபாடு பண்ண முடியும். என்ன பண்ணலாம்னா, சந்தனக்கட்டையை எடுத்து நீர் விட்டு அதை நல்லா அரைக்கணும். அரைச்சிட்டு அந்த சந்தனத்தை எடுத்து, அந்த கல்லில் அரைச்ச சந்தனத்தை எடுத்து தினசரி ஒரு பொட்டு வைக்கணும். தினசரி ஒரு பொட்டு வச்சுட்டு அதை கையை நல்லா தொடச்சிட்டு அதில் வந்து குங்குமத்தை ஒன்றா வச்சுட்டே வாங்க. இதை வச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை, சூட்சம மாற்றத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா, ஒரு மகா நைவேத்தியம்னா மகாபடையல். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக சித்தர்களுக்கு படைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சித்தர் உண்டியல்னு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தினசரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்கக்கூடிய காசை அதில் போட்டுட்டே வாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் அதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா, முடியாதவர்களுக்கு, அதாவது உடம்பு முடியாதவங்களாக இருக்கலாம், மனநல பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா குழந்தைகளை படிக்க கஷ்டப்படக்கூடிய, படிக்க வைக்க கூட கஷ்டப்படுறவங்களாக இருக்கலாம், இதை காசெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அப்போ அந்த நேரத்தில் சூட்சம ரீதியாக என்ன பண்ணுவாங்கன்னா, சித்தர்கள் உங்களை சோதிச்சு பார்ப்பாங்க. உங்களுக்கு திடீர்னு பெருமையை தேடி கொடுப்பாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை புகழக்கூடிய சூழ்நிலையை பண்ணுவாங்க. அந்த டயத்தில் அந்த பெருமையை நீங்கள் வாங்கிக்காதீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் நான் பொறுப்பே கிடையாதுங்க, எல்லாத்துக்கும் காரணமே சுவாமி தாங்க, சித்தர்கள் தாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் பண்ணவே சித்தர்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பூஜையை நீங்கள் செய்யும் பொழுது, முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த தாந்திரிக பஸ்பத்தை பயன்படுத்தியும் அந்தந்த நட்சத்திரத்துக்காக நம்ம ஸ்பெஷலாக பண்ணி வச்சுருக்கோம். தாராளமாக அந்த நட்சத்திரத்துக்காரங்க தேவைப்படுறவங்களாக இருந்தால் அதுக்கான கட்டணம் செலுத்தும் பொழுது உங்களுக்கு நீங்கள் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேராக வந்து வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். அது தேவைப்பட்டால் தாராளமாக எங்களை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சந்தனக்கட்டை தேவைனாலும் 20லேருந்து 25 கிராம்லேருந்து தாங்க எங்களுக்கு வெயிட்டே ஆரம்பிக்குது. அது தேவைப்படுறவங்களா இருந்தீங்கன்னா அதுக்கான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து எங்ககிட்ட வாங்கி பயனடையலாம். அதே மாதிரி தான் அந்த தாந்திரிக பஸ்பம் பண்ணக்கூடிய பொருள்களில் மேஜராக நம்ம ஆட் பண்ணுறது காராம்பசு நெய்ங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் இந்த பூஜைகளுக்கும் உணவுக்கும் உங்களுக்கு காராம்பசு நெய் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொண்டு திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. இதே மாதிரி இந்த விளக்கங்கள் நம்ம தாந்திரிக பஸ்பத்தை பற்றி சொல்லியிருக்கிறது தேவைப்பட்டாலும் வாங்கி பயனடையலாம் நண்பர்களே. நாளை மிதுன ராசி மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கான சித்தர் வழிபாடை பற்றி விரிவான முறையில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.